இலங்கை ஆப்கானிஸ்தான் அணியினுடைய வெற்றி வந்து எங்களுக்கு பெரிய அளவா பார்த்தாலும் அதுக்கு பிறகு அந்த வெற்றிக்கு பிறகு வந்த ஒரு முக்கியமான செய்தி, ஒரு துயரமான செய்தி. அதை பகிர்ந்துட்டு நேற்று நடந்த விஷயம் இனி என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்க போறோம். போட்டி முடிவடைந்ததுமே தான் இந்த விஷயம் தெரிய வந்திருந்தது. துனித் வெள்ளாளகையின் அப்பா தகப்பனர் இளவயதில் என்று உண்மையில் சொல்ல வேண்டும், 54 வயதில் திடீர் மாரடைப்பால் காலமாகி இருக்கிறார். நேற்றைய நாளில் திடீர் மாரடைப்பு என்றுதான் சொல்லப்படுகின்றது. எனவே போட்டி முடிவடைந்ததும் துனித் வெள்ளாளகைக்கு அந்த விடயம் சொல்லப்பட்டு அவர் உடனடியாக இப்பொழுது இலங்கை வந்து சேர்ந்திருக்கின்றார். துனித் வெள்ளாளகையை பொறுத்தவரையில் அப்பா பிள்ளை பாசம் என்பது அவர்களுக்கு இடையில் மிக இறுக்கமானது. அவர் ஒரு கிரிக்கெட் வீரர். மொரட்டு பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் காலேஜ் கல்லூரியின் தலைவராக விளையாடி முதல் தர போட்டிகள் விளையாடி இருக்கிறார். அதே போன்று வெல்லாவின் வளர்ச்சியில் அவருடைய பங்கு மிக பாரியதாக இருந்தது. அவர் தான் அவரை வளர்த்தெடுத்த ஒரு நல்ல டிசிப்ளினான நல்ல கிரிக்கெட் பிளேயராக, இடவயது வீரராக துனித் வெள்ளாளகையை உருவாக்கி இருக்கின்றார். துனித் வெள்ளாளகையை தனிப்பட்ட ரீதியில் நான் பார்த்து பழகி அவரை பற்றி தெரியும். ஒரு நல்ல ஒழுக்கமான ஒரு சிறந்த இளைஞன். எனவே அவருடைய தகப்பனர் 54 வயதில் இறப்பது என்பது மேல் அவருக்கு ஒரு இழப்பு, பெரியதொரு இழப்பு. எனவே இழப்புகள் சகஜம். எனவே அவருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் நாங்கள் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை விளையாட்டு நிகழ்ச்சிகளை தருகின்ற இந்த சேனல் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இதை தாண்டி நேற்று இலங்கை அணி 2 அணிகளை அனுப்பி இருக்கிறது. பங்களாதேஷ உள்ள அனுப்பியிருக்கு, ஆப்கானிஸ்தான வெளியே அனுப்பி இருக்கின்றது. உண்மையில் நேற்றைய தினம் ஆப்கானிஸ்தானின் இந்த வெளியேற்றம், அதே மாதிரி இலங்கையின் ஆக்ரோஷம் எனக்கு பிடித்திருந்தது. என்ன நடந்தது, எது நடந்தது அப்படின்னு சொல்லி கண்மூடி முடிக்கிறதுக்கு முதல்ல நடந்தது, கண்ணிமைக்கும் இடத்துல நடந்து முடிஞ்சது அப்படின்ற மாதிரி தான் நேற்றைய போட்டி இருந்தது. இந்த போட்டியை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆரம்பத்துல ஆப்கானிஸ்தானுடைய இறுதி கட்டம், அதாவது 15 ஓவருக்கு பிறகு பெறப்பட்ட ஓட்டங்கள் என்றது மிக வேகமாக பெறப்பட்டது. குறிப்பாக முகமது நபி 41வது வயதில் அடித்து வெளுத்து வாங்கியிருந்தார். அந்த ஓட்ட எண்ணிக்கை அப்படின்றது மிகப்பெரிய அளவான பலத்தை ஆப்கானிஸ்தான் அணி கொடுத்தது. நாங்க ஒரு கட்டத்துக்கு மேல பார்த்தோம், இலங்கை அணியால இதை துரத்தி எடுக்கிறதுன்றது அவ்வளவு இலகுவானது, வெற்றி பெறுவார்கள் ஆப்கானிஸ்தான் ஒரு எண்ணம் வந்தது. ஏன்னா ஆப்கானிஸ்தானுடைய பந்து வீச்சு அந்த அளவு பலமாக இருக்கும். அது ரஷித் கானா இருக்கட்டும், மற்ற பந்து வீச்சாளராகட்டும், மிக பலமானது. இந்த பலமான பந்து வீச்சோட நம்ம ஆட்கள் எப்படி அடிக்க போறீங்க என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள வந்தது. ஆனா இலங்கையின் வெற்றிகளில் ஒன்று பத்தும் நிசங்க அல்லது குஷல் மெண்டிஸ். ஆனா பத்தும் நிசங்க கூட நேற்று 2 பேரில் யாராவது ஒருத்தர் நின்றால் வெற்றிகளை பெற்றுக் கொள்கிறார்கள். அதுதான் இன்னும் இலங்கை அணிக்கு இருக்கிற பிரச்சனை. தற்செயலா எங்கேயாவது 2 பேர்ல யாராவது 2 பேருமே அவுட் ஆயிட்டாங்கன்னா தடுமாறுறதுல குஷல் மெண்டிஸ் நேற்று நல்ல முறையில் போட்டியை எடுத்து சென்றார். அடுத்த பக்கம் பாத்தீங்கன்னா கமிந்து மெண்டிஸ் மிகப்பெரிய அளவிலான இறுதி நேரத்தில் வந்தார், கடகடன் அடிச்சார், போட்டியை முடிச்சுட்டு ரைட் முடிஞ்சது போங்க. அந்த கமிந்து மெண்டிஸ் வந்து அடிக்கும் வரையும் கொஞ்சம் ஒரு பதட்டம் இருந்தது, அமர்த்திடுவாங்களே என்றது போக எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் வேகமாக அடித்தாடி இருந்தார். குஷல் பெரேராவும் நேற்று தினம் மத்திய வரிசையில் சிறப்பாக செயல்பட்டார். அதே போன்று களத்தடுப்பு ஆசிய கணத்தில் இலங்கையின் களத்தடுப்பு வேறு நாள்ல களத்தடுப்பால பல ஓட்டங்கள் தடுக்கப்பட்டது, பல பவுண்டரிகள் தடுக்கப்பட்டது, பிடிகள் மிக அபாரமான பிடிகள் எடுக்கப்பட்டது. குறிப்பாக குஷல் பெரேராவின் அந்த 6 ஓட்டத்தை தடுத்தவர் பெற்றுக்கொண்ட பிடி, அதே போன்று களத்தடுப்பில் மிக அபாரமாக செயல்பட்டார்கள். எனவே இந்த களத்தடுப்பு தான் எப்பொழுதும் போட்டிகளின் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும். அதோட இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்கக்கூடிய இருந்தது நேற்று. ஏன்னா இதை நான் எப்படி எடுத்துக்கொள்றீங்கன்னு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தான் அணி வெளியே போனது இலங்கை அணிக்கு ஒரு நல்ல சாதகமான விஷயம். இலங்கை அணிக்கு மட்டும் இல்ல, சில அணிகளுக்கு, இவ பாகிஸ்தான் அணி கூட ஒரு சாதகமான விஷயம் தான். ஏன்னா பங்களாதேஷ் அணியோட ஆப்கானிஸ்தான் அணி பலமான அணி. நாங்களே இந்த போட்டிகளில் இன்னும் முக்கியமான சில தெரிஞ்சோ தெரியாமலோ சில அணிகள் காப்பாற்றப்பட்டிருக்கு இலங்கை அணி. இலங்கை அணி பொழுது மிகப்பெரிய வாய்ப்பை தனக்காக உருவாக்கி, தனக்காக மட்டும் இல்ல மற்ற அணிகளுக்கு கொஞ்சம் தப்பிட்டமடா, ஐயோ உங்களை காப்பாற்றிட்டாங்களா ஆப்கானிஸ்தான் வெளியே அனுப்பின்ற மாதிரி இருக்கு. நேற்று நாங்க ஆப்கானிஸ்தான் அணியை வந்து தோல்வி அடைய செய்து வெளியனுப்பா விட்டுருந்தா, சில வேளை மீண்டும் ஒரு தடவை ஆப்கானிஸ்தான் அணி எங்களுக்கு அடிக்க வாய்ப்பு இருந்திருக்கு, சான்ஸ் இருக்கு, நிறைய பெரிய சான்ஸ் ஒன்று இருக்குது. எனவே அதை இலங்கை அணி சரியாக செய்திருக்கின்றது. நேற்றைய முகமது நபி 22 பந்துகளில் 60 ஓட்டம். இது மோசமான அடி. இலங்கையின் பந்து வீச்சில் நுவான் துஷார 4 ஓவர் 18 ஓட்டங்கள், 4 விக்கெட்டுகள். ஆனால் பந்து வீச்சின் பொழுது அந்த இறுதி 2 ஓவர்கள், இறுதி ஓவரை 20வது ஓவரை துனித் வெள்ளாளகைக்கு வழங்கி 29 ஓட்டங்கள் அந்த ஓவரில் வழங்கப்பட்டது என்பது என்னை பொறுத்தவரையில் வழங்கி இருக்க தேவையில்லை. அந்த ஓவரை கொடுத்திருக்க தேவை அப்படின்ற விமர்சனங்கள் நிறைய இருக்கு. முன்னுக்கே கொடுத்திருக்கலாம். ஏன்னா இறுதி கட்டம், மற்றது நபி அங்க அந்த பக்கம் இருக்கும் போது ஒரு சுழல் பந்து வீச்சாளரை அந்த இடத்துல கொண்டு வந்தது, அது இறுதி ஓவர்ல கொண்டு வந்தது
எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்றதான் பெரிய கேள்வியாக இன்னும் இருக்கு. ஏன்னா இலங்கை இந்த மாதிரி ஒரு முடிவை அந்த இடத்துல எடுத்து அப்படின்னு தெரியல. இனி வரும் நாட்கள்ல இதை திருத்திக் கொள்ள வாய்ப்பு இருக்குமா, இல்ல இப்படித்தான் இருக்க போறாங்க தெரிய. இந்த இடத்துல இது இந்திய அணி இருந்தாலும் இதே நடந்திருக்கும். இந்திய அணி தான் இதை விட மோசமான வாய்ப்பு அடிக்கிறது இருக்குது. 19வது ஓவரில் துஷ்மந்த சமீராக்கு அடி விழுந்திருந்தது. ஆனாலும் வேகப்பந்து வீச்சாளர் இன்னொருவரை அல்லது இன்னும் ஒரு ஓவரை வைத்திருந்தால் கொஞ்சம் நிலைமைகள் மாறி இருக்கலாம். சரி, இனி என்ன நடக்க போகுது? இனி இன்றைய தினம் போட்டியை பற்றி நாங்கள் பேசவே தேவையில்லை. எனவே அதை விட்டு விடலாம். இந்தியா ஓமான் போட்டி அது இருக்குமே பிரயோசனம் இல்லாத போட்டி, அதை பார்த்து விடலாம். நாளைய தினம் இலங்கை பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான போட்டி ஆரம்பமாக போன்றது. இனி இப்பொழுது இலங்கை அணி ஆசிய கிண்ணத்தில் விளையாடுகின்றதை பார்க்கின்ற வகையில் இந்தியாவுக்கு அடுத்ததாக நாங்கள் இலங்கையை கொண்டு வந்து வைத்தோம். கண்டிப்பா கொண்டு வந்து ஆப்கானிஸ்தான் தான் பிரச்சனை. ஆரம்பத்திலேயுமே சொன்னோம் ஆப்கானிஸ்தான் இறுதிப் போட்டிக்கு வரும் வாய்ப்பு இருக்கின்றது, அல்லது ஆப்கானிஸ்தான் தான் சிக்கல் கொடுக்கும் என்று. ஆப்கானிஸ்தானை வெளியே அனுப்பி இருப்பதனால் அடுத்த இருந்த இலங்கை இப்பொழுது அல்லது அவர்களுக்கு பரவலாக இருந்த அணி இலங்கை அணி இறுதிப் போட்டி வரை செல்லக்கூடிய வாய்ப்பு. நாம இப்ப இருக்க அணிகளை பார்த்தோம்னு சொன்னா, இப்ப UAE அணியா இருக்கலாம், ஹாங்காங் அணியா இருக்கலாம், அல்லது ஓமான் அணியா இருக்கலாம், இவங்க எல்லாம் விட்டுட்டு ஆப்கானிஸ்தானும் போயாச்சு. இப்ப பங்களாதேஷ், இந்தியா, பாகிஸ்தான். எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தானும் பங்களாதேஷும் இலங்கை அணிக்கு அவ்வளவு பெரிய அழுத்தத்தை கொடுப்பாங்கன்னு சொல்லி நான் என்ன பொறுத்தவரைக்கும் 100% இல்ல. பங்களாதேஷோட இலங்கை அணி இலகுவாக வெல்வது. பாகிஸ்தானோடு ஷைன் ஷாஃப்ரிடி போன்றவர்களுடைய பந்து வீச்சை சமாளித்துக் கொண்டால் போதும், இலங்கை அணி தப்பித்து. ஷைன் ஷாஃப்ரிடியின் பந்து வீச்சுகளை எதிர்கொள்ளக்கூடிய எங்களுடைய 2 ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களும் பத்தும் நிசங்க, குஷல் மெண்டிஸ் இவர்கள் இருவரும் ஷைன் ஷாஃப்ரிடியின் பந்து வீச்சில் விக்கெட்டை இழக்காமல் சமாளித்துக் கொண்டால் போதும், அங்கால் மேட்சை முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா பாகிஸ்தானோட வெற்றி பெற்று எங்களுக்கு இருக்க போற மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு சவாலை இந்திய அணி தான். அதுல இந்தியாவை எவ்வாறு நாங்கள் இந்த முறை சமாளிக்க போகின்றோம், எவ்வாறு கொண்டு செல்ல போகின்றோம். இந்திய அணியின் துடுப்பாட்டம் சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு மிகப்பெரிய பலம். எனவே எங்களுடைய பந்து வீச்சாளர்கள் ஒரு பக்கம் வேகப்பந்து வீச்சாளர்கள் பலம் தரக்கூடியவர்களாகவும் இருக்கின்றார்கள். துஷ்மந்த சமீரவின் ஃபோம், அதே போன்று மறுபுறத்தில் நுவான் துஷரன் நல்ல முறையில் பந்து வீசுகின்றார். மதிஷ பத்ரனவை கூட இந்திய அணிக்கு எதிராக பாவித்து பார்க்கலாமோ கொஞ்சம் பயந்து விளையாட இல்லை. அதே போன்று மீண்டும் துனித் வெள்ளாளகை அணிக்குள் கொண்டு வருவார்களா, அல்லது அவர் தகப்பனாரின் மரண சடங்கில் கலந்து விட்டு நாளைக்கு துபாய்க்கு செல்வாரா, உறுதிப்படுத்தல தகவல்களும் இல்லை. எனவே அதை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்திய அணிக்கு எதிராக துனித் வெள்ளாளகை விளையாடுவது என்பது சில வழிகள் பலமாக இருக்கும். இந்தியா எப்பொழுதுமே இடதுகர சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு வீக். ஏற்கனவே துனித் வெள்ளாளகை இந்திய அணியை உருட்டி எடுத்திருக்கிறார். இந்த விஷயங்களை வைத்துக்கொண்டு இந்தியாவின் வீக்னஸ் என்ன இருக்குது, எந்த விதத்தில் சமாளித்துக் கொள்ளலாம் என்பதை பார்த்து இலங்கை அணி செயல்பட்டால் இலங்கை அணி வெற்றி பெறக்கூடிய இறுதிக்கிண்ணத்தை வெற்றி கொள்ளக்கூடிய அணியாக 2 அணிகள் தான் இருக்கு, ஒன்று இலங்கை மற்றது இந்தியா. எனவே இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான இறுதிப் போட்டி என்பதை நாங்கள் இப்பொழுது உறுதியா நாங்கள் சொல்லி வைத்துக் கொள்கின்றோம். நடக்கின்றதா இல்லையா என்றதான் நாங்க பார்க்க போறோம். அதுக்கிடையில சிக்கல்கள். நம்ம ஆக்கள் 80 ஓட்டங்கள்லயே 50 ஓட்டங்கள்ல ஆட்டம் இழக்கிறார்கள் நம்ம ஆக்கள் இருக்காங்க. அது எல்லாத்தையும் பாக்குற வேளையில் எனக்கு இப்ப இல்ல ஆசிய கிண்ணம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல இந்த நம்பிக்கை எனக்குமே இருக்கு. ஆனா இப்ப இந்த ஆசிய கிண்ணத்தில் விளையாடுகின்றது நேற்றைய தினம் விளையாடிய விதத்தோடு இலங்கை அணி ஓகே அந்த மூட்ல இருக்கிறாங்க, விளையாடுறதுக்கு அடிச்சு எடுக்கக்கூடிய அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஒரு சந்தோஷமான செய்தி தான். எனவே இதுதான் சுருக்கமா பார்க்கக்கூடிய விஷயமாக இருந்தது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அடுத்த கட்ட போட்டிகள் பற்றி? யாரு இறுதிப் போட்டியில சந்திக்க போற 2 அணிகள் என்ன அப்படின்றதையும் கருத்துக்கள் சொல்லுங்க.